இந்த பேசலாம். இந்த மாதிரி கூடுதலாக நம்மோட தேமுதிகவில் இருந்து இளங்கோவன் இணைந்திருக்கிறார். அண்ணே வணக்கண்ணே. நிறைய புகார்கள் உங்க மேல, உங்களுக்கு கொள்ளை கிடையாது, கடைசி நேரத்தில் மாறிட்டீங்க அப்படின்னு. இப்போ இவங்க மாறதே இல்லையா? இவங்க என்ன பெரிய மாற்றங்கள் இல்லாத இந்த தேசிய நாட்டில், இந்திய நாட்டில் எத்தனை தடவை எந்தெந்த கட்சியோட போறாங்க வர்றாங்க திருப்பி மாறுறாங்க. நான் ஒன்று தெளிவாக கூப்பிடுறேன் சார். இவங்க இப்ப சொன்னாங்க, இவங்க ஜெயலலிதா அம்மாவும் சம மரியாதை கொடுத்து பேசுறாங்க. 2010 பெண்ணாகர இடைத்தேர்தலில் அதிமுக வாங்கின பர்சன்டேஜ் எவ்வளவு சார்? அன்னைக்கு இவங்களோட எந்த கூட்டணிக்கு யார் வந்தாங்க? ஆனா அன்னைக்கு தில்லா இருந்து விஜயகாந்த் வந்த ஒரே காரணத்தினாலதான் அது ஒரு வெற்றி கூட்டணிங்கிற பேர் எடுத்து திருப்பி ஆட்சி பிடிக்க வச்சது. டெபாசிட் போன கட்சிக்கு உயிர் கொடுத்து வந்த அன்னைக்கு பர்சன்டேஜ் பேசுறீங்களா? அன்னைக்கு பர்சன்டேஜ் பிரகாரம் சீட்டை பிரிச்சீங்களா? இன்னைக்கு பர்சன்டேஜ் பத்தி பேசுறீங்களா? இந்த பர்சன்டேஜ் பத்தி பேசுறீங்க. நீங்க எத்தனை தேமுதிக பேசிருக்கீங்க? ஒண்ணு. இன்னொரு விஷயம் கேட்டுங்க. இதை இந்த கேட்டார், ஒரு அன்புடைய நண்பர் சொன்னாரு, எழுதி கொடுத்தாங்களா கையெழுத்து போட்டாங்களா அப்படின்னு. நான் அந்த கூட்டணி பேசும்போது நான் கூடயே இருந்தேன். கூடயே இருக்கும்போது நான் தான் அது கேட்டேன். நான் அன்புக்குரிய அருமைய நண்பர் சகோதரர் இவர் இருந்தார், கிருஷ்ணகிரி முன்னாள் அமைச்சர் இருந்தாரு, வேலுமணி இருக்காரு, தங்கமணி இருக்காரு, எல்லாமே இருந்தாங்க. இருக்கும்போது நான் சொன்னேன், சார் இப்ப ராஜ்யசபா சீட்டு தரேங்கிறீங்க, இந்த ராஜ்யசபா சீட்டை நீங்க எழுதி கொடுங்க அப்படின்னு கேட்டேன். அப்படின்னு கேட்கும் போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, இல்ல அரசியல் இதெல்லாம் எழுதிலாம் கையெழுத்துலாம் போட்டு தரமாட்டாங்க, இதெல்லாம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் என்ன அண்டர்ஸ்டாண்டிங்? அதிமுகவுக்கும் அவங்களோட சேர்ந்த பாஜகவுக்கும் தான் தெரியுமே தவிர எங்களுக்கு தெரியாது. வெளிப்படையா கேட்டது கையெழுத்து போட்டு கொடுங்க. அப்போ அவர் சொன்னார், கையெழுத்து போட்டு தரோம், ஆனா அந்த கையெழுத்து போட்டதை வெளியில விட்டுறாதீங்க. எப்படி சார் ஒரு கையெழுத்து போட்ட கூட்டத்தை எப்படி சார் வெளியில காமிக்காத இருக்க முடியும்? எப்படி நம்பிக்க முடியும்? இதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க தான் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டீங்கல்ல, கையெழுத்து போட்டு கொடுத்த வெளியில காமிக்காதீங்க, எங்களுடைய இருக்கட்டும் சொன்னவங்க இதே அன்புக்குரிய முன்னாள் அமைச்சர் வேலுமணியும் தங்கமணியும் போட்டு தர மாட்டாங்க. இதெல்லாம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். டிவி வேலையை கம்மி பண்ணிடுங்க, உங்க வீட்டுல ஒரு சார் பேசுறது. ஆனா அப்ப நான் ஒத்துக்கவே இல்லை. இல்ல கரெக்டா நீங்க கையெழுத்து போட்டுன்னு சொல்லி வாங்கினேன். அந்த கையெழுத்து போட்டு சொல்லி வாங்கும் போது அதுல வருஷம் குறிப்பில்லை. அப்ப சொன்னாரு, இது நமக்குள்ளா இருக்குது, அதனால தேர்தல்னாவே அடுத்து வரக்கூடிய தேர்தலை பத்தி தான் பேசுவோம், நீங்க இப்ப முன்னால வந்திருக்கீங்க, அதனால இப்ப அது உங்களுக்கு பத்தி தெரியாது அப்படின்னாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது சார், தெரியாத விஷயமாவே இருக்கட்டும், நீங்க அதை கையெழுத்து போட்டுக்கணும்னு சொல்லி உடனே ஒரு கையெழுத்து போட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அதை படிச்சு பார்த்த அந்த மேட்டர் எங்க போச்சுன்னு தான் தெரியல. ஆனால் அன்னைக்கு அவர் சொன்ன ஒரு வார்த்தை, தயவு செய்து இது வெளியிலேயே வரக்கூடாது, இந்த விஷயம் வெளியில வந்தா எங்க அதிமுக கட்சிக்குள்ளார மிகப்பெரிய குழப்பங்கள் ஏற்படும், அந்த குழப்பத்தை தவிர்ப்பதற்காக நீங்க தான் உதவி பண்ணணும்னு அன்னைக்கு கேட்டவங்க யாருன்னு மனசாட்சியை தொட்டு பேசுறது சார். இதுல உண்மையா இல்லையா சார்? சொல்லுங்க. அவர் பேசுறாங்கல்ல, கையெழுத்து கேட்டீங்களா, கையெழுத்து வாங்கினீங்களான்னு கேட்டீங்களே. நான் எந்த மேடையிலையும் சொல்ல தயார். என்னுடைய மனசாட்சி அவ்வளவு 4 வருஷமா உறுத்திட்டு இருந்துச்சு. 2024 இருந்து இன்னைக்கு வரைக்கும் உறுத்திட்டு இருந்துச்சு. உறுத்திட்டு இருக்கும்போது எங்கேயாச்சும் ஒரு மீடியாவில் கூப்பிட்டு சொல்லலாம்னு வரும்போது கட்சியினுடைய கட்டுப்பாடு, எங்கள் பொதுச் செயலாளருடைய கட்டுப்பாடு, அந்த கட்டுப்பாடின் காரணமாக நம்ம பேசக்கூடாதுங்கிறதுக்கோசரம் இன்னைக்கு வாய்ப்பு கிடைச்சது. நான் சொன்னேன், இதுதான் நடந்த உண்மை. இளங்கோவன் சார், தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அப்படி ஒரு வாக்கெடுப்பே நடக்கல, மாவட்ட நிர்வாகிகளோட கருத்துப்படிதான் நான் திமுகவோட கூட்டணி வச்சிருக்கேன் அந்நியார் சொல்றாங்க. ஆனா இங்க அதிமுக இருந்து அப்படி ஒண்ணு நடக்கவே இல்லை, இது பிரேமலதாவுடைய குடும்பத்தின் விருப்பம், தேமுதிக நிர்வாகிகள் விருப்பம் இல்லைன்னு சொல்றாங்க. நாங்க அதிமுக மாவட்ட செயலாளர் கூட்டம் நடத்தினோம், எங்க கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் கூட்டம் நடத்தினோம். முதல்ல தெரிஞ்சுக்க சொல்லுங்க. அதிமுக மாவட்ட செயலாளர் அது கூட அவங்களுக்கு தெரியாது. அது நடந்துச்சா, என்ன பேசுறாங்க, ஏது பேசுறாங்க, என்னென்ன மாவட்ட செயலாளர் எவ்வளவு பேசுறாங்கன்னு இன்னைக்கு எனக்கு தெரியும். பொது மேடையில பேசுறதை விட்டுட்டு பொது வாழ்க்கையில என்னென்ன பேசுறாங்கிறது எங்களுக்கு தெரியும். ஆனால் அன்னைக்கு நடந்த உண்மை, நாங்க ஒவ்வொருத்தாலையும் ஒரு பேப்பர் ஸ்லிப் கொடுத்து 3 கேள்வி தான், எந்த கட்சியுடன் நாம் கூட்டணி அமைக்க வேண்டும், அதைத்தான் நாங்க கேட்டு அதை ஒரு பொட்டியை வச்சு அந்த பொட்டியை போட்டோம் சார்.
நீங்க வீடியோ எடுத்து பாருங்க இருக்குதா இல்லையான்னு. நாங்க எதுக்கு சார் பொய்யா பேசணும்? பொய்யா பேசி பொய்யிலே வாழ்ந்துக்கிறோம் வந்து அதிமுக. நாங்க எப்படி சார் இருக்கோம்? அதிமுக மாதிரி நாங்க இருக்கோம். எதையும் வெளிப்படையாக சுதந்திரமாக எங்களுடைய கருத்துக்களை தெளிவாக பொதுமக்களிடம் எடுத்து வைக்கின்ற ஒரே கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தான். இதுல எந்த விதத்திலும் இது கிடையாது. நாங்க எதையும் மறைச்சு பேசுறதில்ல, ஒளிச்சு பேசுறதில்ல. இவங்க தான் பேசுறாங்க, வேற பேசுறாங்க, இங்க பேசுறாங்க, அங்க ஏன் சார் பேசக்கூடாதா? ஏங்க இப்போ இதுக்கு போயிருந்தாங்க, தியானத்துக்கு போயிருந்தாங்க. தியானத்துக்கு போகும்போது முன்னாள் அமைச்சர் வேலுமணி எங்க இருக்காரு, அவர் பேசா வணக்கங்க என்ன பேசாம திரும்பிட்டு வர்றதா? என்ன அவங்க பேசுறாங்க? மனிதாபிமற்ற அரசியல் நடத்திட்டு இருக்க இவங்க என்ன சார்? அதனாலதான் 2011 நாங்கள் அமைத்த கூட்டணி மிக பெரிய மோசமான கூட்டணி என்று எங்க தலைவரே சொல்லியிருக்காரு. சொல்றாங்க ஆன்மா மன்னிக்காதுன்னு. என்ன சார் ஆன்மா மன்னிக்காது? அவர் வந்து திருப்பி வந்து 2016 அதே திமுகவோட கூட்டணி போய் பேசுகிறாரே இல்லையா? பழம் நழுவி பாலில் விழுகின்ற நேரம் நெருங்கி விட்டதுன்னு கலைஞர் சொன்னாரா இல்லையா? அது நேரம் தான் கொஞ்சம் தப்பி வந்திருக்கே தவிர, நேரம் கொஞ்சம் காலம் தாழ்த்தி வந்திருக்கு தவிர, உண்மையான நிலவரம் இந்த நாட்டு மக்கள், தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாட்டு இளைஞர்கள் செழிப்பாக நியாயமான ஒளிமயமற்ற நல்ல ஒரு தீர்மானமான வாழ்வு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த கூட்டணி ஆட்சிக்கு வர வேண்டும். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய ஆட்சியோடு ஒரு ஆட்சி அமைவதென்றால் அந்த ஆட்சி நிலையான ஆட்சி, மக்களுக்கு நம்பிக்கை தருகின்ற ஆட்சி, மக்களை வாழ்க்கின்ற காட்சி, வாழ்க்கையோட எழுச்சியோடு. இல்ல அப்படி ஒன்னு இருந்தா வெளியிட்டு இருக்கலாமே. அப்படி நாங்க அத நான் சொல்லிட்டேன், ஓபன் சேலஞ்ச் நான் இருந்தேங்கறாரு அவரு. இல்ல வெளியிட்டு இருக்கலாமே. இப்ப கூட வெளியிட்டாங்க அவங்க. இல்ல கையெழுத்து போட்டு கொடுத்தாரு அப்படின்றத இல்ல அவங்க கையெழுத்து போட்டு கொடுத்து வெளியிட்டாங்க. இல்ல அப்படி ஒன்னு கிடையவே கிடையாது. காட்ட சொல்லுங்க சொல்லிட்டு அப்புறம் இல்ல அந்த ஒரு நிமிஷம் அந்த கேள்வி கேட்ட உடனே நீங்களே வச்சிட்டீங்களாமே. பிரேமலதா அவர்களே மாத்தி அப்ப என்ன ஒரு காப்பி இப்ப முதல்ல வெளியிட்டேன். அதான் அதுக்கு பேர் தான் அக்ரிமெண்ட், வேலிட் அக்ரிமெண்ட். சரி அது இல்ல அவங்க மாத்தி பேச. அப்ப கூட நீங்க பாருங்க, நான் சொல்ல வர்றது அது கிடையாது. அப்ப கூட இப்ப என்ன சொல்றாரு இவரு, எங்களுக்கு அந்த சீட்டு தரல, இத்தனை சீட்டு தரல அப்படின்ற பிரச்சனை கிடையாது இவருக்கு. சுதீஷுக்கு எப்படியாவது எம்பி ஆயிடணும். அவங்க குடும்பத்துல யாரையாவது இவ்வளவு நாள விஜயகாந்த் அவர்களை பார்த்து வந்தவங்க, அண்ணன் பார்த்து சாரதியா இருந்தாலும் சரி, இளங்கோவனா இருந்தாலும் சரி, எல்லாரும் அவங்க ஒரு எம்எல்ஏ ஆகணும், அவங்க ஒரு அமைச்சர் ஆகணும்ன்ற எண்ணம்லாம் கிடையாது. அந்த குடும்பத்துல யாரையாவது எம்பி ஆக்கினா இதுதான் பிரச்சனை. அப்ப மக்கள் நீதி மையம் எப்படி ஒரு எம்பி வாங்கி திமுக போய் கட்சியே இல்லாம கரைஞ்சு போச்சு, அந்த நிலைமைக்கு சுதீஷ்க்கு தரேன்னு இன்னைக்கு போய் சேர்ந்திருக்கீங்க. உங்களுக்கு நாடு நல்லா இருக்கணும். இந்த கொஞ்ச நாள் முன்னாடி பேசினாங்களே பிரேமலதா அவர்கள், துளசி வாசம் மாறினா கூட மாறும், இந்த தவசி வார்த்தை மாறாது அப்படின்னு சொன்னாங்க. இதே நான் என்ன கேட்கிறேன், நீங்க அவதூறு பேசலையா, அது பேசல, இன்னைக்கு என்ன பேசுனாங்க, இன்னைக்கு அவங்க கிட்ட போய் சேர்ந்திருக்காங்களா இல்ல என்ன தப்புன்னு கேக்குறீங்கல்ல. இதே 21 எலெக்ஷன்ல துரைமுருகன் அவர்கள் என்ன சொன்னாரு, ஒரு பொண்ணை வச்சுட்டு இவங்க என்ன பொண்ணுன்னா 4 பேர் தேடி, இதே பிரேமலதா அவங்க சொன்னாங்க வரதான் செய்வாங்க, 4 இடத்துல நாங்க பேசதான் செய்வோம் அப்படின்னாங்க. அதுக்கு துரைமுருகன் அன்னைக்கு என்ன சொன்னார், ஒரு பொண்ணுக்கு 2 மாப்பிள்ளை கட்டுவியான்னு கேட்டார். அவதூறு அசிங்கமான பேச்சா இல்லையா? ஆனா நாங்க அவங்க சொன்னாங்க, அதை அந்த அம்மா சொன்னாங்க அந்த மாதிரி பார்க்கலாம்னு. அதற்கு இந்த மாதிரி ரொம்ப மிக கேவலமான தரக்குறைவான விமர்சனத்தை துரைமுருகன் அவர்கள் கூட்டணி ஆயிடும். இல்ல அங்க போய் சேர்றீங்களேன்ற நான் விஜயகாந்த் அவர்களை அங்க எல்லா குடும்பமே உட்கார்ந்து இருந்தீங்க, ஈவன் கருணாநிதி உட்பட அவர் குடும்பம் உட்பட எல்லாரும் கைத்தட்டி ஆரவாரம் பண்ணி ரசிச்சாங்க. அன்னைக்கு தண்ணியில மிதக்கிறவங்க கேப்டனா, கப்பல்ல மிதக்கிறவங்க கேப்டனான்னு வடிவேலு அவர்களை வச்சு நீங்க எவ்வளவு கேவலப்படுத்துறீங்க. அப்புறம் வடிவேலுக்கு என்ன நிலைமை வந்ததுன்றதும், அதுக்கப்புறம் அந்த கட்சிக்கு என்ன நிலைமை வந்தது. விஜயகாந்த் அவர்கள் அந்த காங்கிரஸை நான் இந்த திமுகவோடு இனத்தை அழித்த தமிழ்னு சொல்லக்கூடிய கருணாநிதி காங்கிரஸோட கூட்டணி வைத்திருக்கிறார். அந்த திமுகவையும் காங்கிரஸையும் என் ஆன்மா என்னைக்குமே மன்னிக்காத, நான் உயிரோட இருக்க வரைக்கும் விட மாட்டேன்னு சொன்னார். இன்னைக்கு ஒரு எம்பி சீட்டுக்காக அவங்க கிட்ட விலை போயிருக்கீங்களே, இது நியாயமானதுதான்.